இங்கே வந்திருக்கிற எல்லா பெரிய கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ப்ரெஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. ராஜா சார் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக இந்த படம் வந்து முதல்லேருந்தே பேசிகிட்டு இருக்கும்போது நானும் ஒரு பார்ட் மாதிரி தான். 24M ஸ்டுடியோஸ் வந்து ராஜா சாரோட கம்பெனி நான் பார்த்துட்டேன். நம்ம படம் நம்ம கம்பெனி அப்படி தான் பார்த்துருக்கேன். முதல்ல நான் ஹீரோயினாக புக் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த டைத்தில் வந்து யார் ஹீரோயின் என்ன இது கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு இருந்த டைத்தில் நானே நிறைய ஹீரோயின்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன், இங்கே நல்லா இருப்பாங்களா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லலாம் பார்த்துட்டு இருந்தேன், யாராவது புது பொண்ணுங்க இருப்பாங்களா கீர்த்தி பார்த்து சொல்லுங்க அப்படின்பாரு. அந்த டைத்தில் ஒரு நாளைக்கு நான் தொடரியோட ஷூட்டிங்கில் இருந்த டைத்தில் ராஜா சார் கால் பண்ணிட்டு சொன்னார், பிசி சார் சொல்லிட்டா கீர்த்தி நீங்கள் தான் ஹீரோயின், நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு. சார் ஓகே சார், அதுக்கு மேலே மறுபேச்சே இல்லை, வேறு எந்த விஷயமே பேசல. ஃபர்ஸ்ட் டைம் ராஜா சார் சொன்னாரு ஓகே சார் அப்படின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் படம் அக்செப்ட் பண்ணதில்லை, அது ராஜா சார் மேலே இருக்கிற நம்பிக்கைனால தான். தேங்க்யூ ஸோ மச் சார். என் அப்பா அம்மா கூட நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி சார் கூப்பிட்டு இந்த படத்தை பற்றி சொன்னார், ஓகே சொன்னேன்னு சொன்னபோது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிகாஸ் அவங்களும் ராஜா சார் மேலே வச்சுக்கிற அவ்வளோ நம்பிக்கை. அண்ட் இங்கே பார்த்த இந்த 24AM ஸ்டுடியோஸ் இது இப்படி பெருசாக இந்த மாதிரி ஃபாண்ட்ல இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு நான் அன்னிலேருந்து ஆசைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு லான்ச். நான் என்னோட பாட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அனிருத் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அற்புதமான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க, அமேசிங் டைட்டில் ட்ராக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவா ரஜினி முருகனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சிவா பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தில். சதீஷ் சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக செகண்ட் ஹீரோயின் தான். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி செட்டில் வந்து யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து வந்த உடனே எல்லாரும் யூனிட்ல இருக்கிற எல்லாரும் பார்த்து அவர் உன்னோட அழகாக இருக்காரு, உன்னோட அழகாக இருக்காரு. ஸோ அவ்வளோ நல்லா அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காருன்னா அவங்களோட க்ரூ டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நடிப்பை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக வளரல. ஆனால் நம்ம எல்லாரும் சிவகார்த்திகேயனை என்டர்டெய்னராக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்டர்டெய்னர் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒரு பர்ஃபார்மராகவும் பார்ப்போம். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, உழைச்சிருக்காரு. நம்மளே காலையில் நாங்கள் வந்து மேக்கப் போடும்போது 2 மணி நேரம் வந்து மேக்கப் போடுறதே கஷ்டப்படுறோம். நம்ம டெய்லி போடுற ட்ரெஸ்ஸே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை வந்து அவர் மாற்றிக்கிட்டு அவர் ஒரு பொண்ணாக நடிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ் சிவா, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ரசூல் புக்குட்டி சார் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன். வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பிசி சார் தான் வந்து கீர்த்தி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ராஜா சார் சொன்ன உடனே சாருக்கு ஃபோன் அடித்து சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரேமில் வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பாக்யராஜ் அவர் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு, ஆனால் அவர் பயங்கர கில்லாடி. அவர் டயலாக்ஸ் நிறைய சின்ன விஷயத்தில் பயங்கர ஸ்ட்ராங் அவர். அண்ட் இதில் நம்ம 24AM ஸ்டுடியோஸில் ஒர்க் பண்ணுற ஒரு மெயின் அட்வான்டேஜுங்கிறது சிவா இருந்தாலும் சரி, பாக்கியா இருந்தாலும் சரி, ராஜா சார் எல்லாரும் நான் சொன்ன மாதிரி நம்ம கம்பெனிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்வால்வ்டாக இருப்பேன்னா. ஸோ அது 24AM ஸ்டுடியோஸ் அண்ட் பாக்கி சிவா இவங்க எல்லாரும் சேர்ந்துருக்கிறதுனால. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வணக்கம்.